நேற்று ஒரு தனியார் ஊடக நிகழ்விலே எங்களது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதித் தலைவர் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் கேபினட் அமைச்சர் தம்பி திகாம்பரம் அவர்களுக்கும் நேற்று முதல் நாள் கட்சியிலிருந்து கூட்டணியிலிருந்து அணிமாறி அரசு பக்கம் தாவிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் இடையில் நிகழ்ந்த சம்பவத்தை நினைத்து நான் கவலை அடைகிறேன். ஒருபுறம் கோபம் அடைகிறேன். கவலை அடைவதன் காரணம் திகாம்பரம் ஒரு சாதாரண குடிமகன். ஏனென்றால் அவர் நுவரெலியா மாவட்டத்தின் கொத்மலை தொகுதியின் மடக்கும்பர தோட்டத்திலே பிறந்த ஒரு தோட்ட தொழிலாளியின் மகன். அதை மறப்பதே இல்லை. எப்போது கூறி வருகிறார். இப்பொழுது மடக்கும்பர தோட்டத்திலே அவர் வீடு இருக்கிறது. உழைப்பால் தான் முன்னேறியவர், அவர் சுந்தரப்பால் முன்னேறியவர். அத்தகைய சிறிய மனிதர் பிரதியாக இருக்கக்கூடிய பாமர மனிதரை அட்டூழியமாக, அநீதிகரமாக, பொய்யாக ஒரு வார்த்தையை சொல்லி பழிச்சொல் கட்சியில் தாவி சென்ற அந்த நபரால் சொல்லப்பட்ட போதுதான் தன்னை மறந்து திகாம்பரம் அவர்கள் ஆத்திரமடைந்தார். அதுபோல கைகலப்பு நிகழ்ந்தது. ஆகவே திகாம்பரம் அவரை தூண்டிவிட்டது அந்த அபாண்டமான பழிச்சொல் தான். அதற்கு முன்னால் திகாம்பரம் அவர்கள் அந்த நபரை பற்றி சொல்லிய சொற்கள் எல்லாம், அடிமொழிகள் எல்லாம் இதுக்கு முன்னாலே ஊடகங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, பலர்கள் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நண்பர் பாராளுமன்ற ஜெயஸ்ரீ ஜெயசேகர பகிரங்கமாக பாராளுமன்றத்தில் சொன்னார், பாராளுமன்றத்துக்குள்ளே சொன்னார், வரப்பிரசாதம் அப்படியே இல்லை, வெளியே சொல்லியிருக்கிறார். அந்த குறிப்பிட்ட நபருக்கு பல பார் லைசன்ஸ் வழங்கப்பட்டதாக ஜெயஸ்ரீ சொல்கிறார். அப்படி என்றால் ஜெயஸ்ரீ மீது கோபப்பட்டு சண்டையிட்டு இருக்க வேண்டும், அல்லது அவர் மீது வழக்கு திறந்திருக்க வேண்டும். ஏன் வழக்கு தொடரவில்லை? தனது பேரிலே இல்லை என்று சொன்னால் போதுமா? அப்படியல்ல. ஜெயஸ்ரீ என்ன சொல்கிறார்? பேரில் யாரும் பெறமாட்டார்கள், ஆனால் பெற்றுக் கொடுப்பார்கள் என்று சொல்கிறார். அவருடன் தான் வழக்காட வேண்டும், வழக்காட முடியவில்லை. ஆகவே அந்த கோபத்தை தான் இங்கே வந்து தனது சொல்லால் கோபத்தை காட்டினார், நம்ம ஒரு செயலால் காட்டினார். அவ்வளவுதான் வித்தியாசம். உழைப்பால் முன்னேறி வந்தவரை பார்த்து இப்படியான குற்றச்சாட்டுகள் சொல்லும் பொழுதுதான் அவர் தன்னை மறந்து கோபப்பட்டார். அந்த நபரும் கோபப்படுத்தினார், வேண்டும் கோபப்படுத்தினார். கோபப்படுத்தி கைகலப்பில் முடிந்தது. ஆகவே திகாம்பரத்தின் கோபம் மக்களின் கோபம், அப்பாய் மக்களின் கோபம், தோட்ட தொழிலாளர்களின் கோபம், தோட்ட பெண்களின் கோபம், ஆண்களின் கோபம், இளைஞர்களின் கோபம். அது மறந்து விட வேண்டாம். எனக்கு கண் கலங்குகிறது. நேற்று அந்த அந்த செய்தி பார்க்கும்போது என் கண் கலங்கியது, எனக்கு நிகழ்ச்சி பார்க்க கண் கலங்கியது எனக்கு. இப்பொழுது நானே உணர்ச்சி படுகிறேன். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் அநீதியை கண்டால் உணர்ச்சிப்படும் நபர்கள். நாங்கள் விலைக்கு போனவர்கள் அல்ல. 54 திருட்டு ஆட்சியிலே இன்னும் ரணில் விக்ரமசிங்க கூட இருக்கும் நபர்கள் தான் எம்பிக்களாக இருந்து கொண்டு உலகம் பார்க்க நாட்டிற்கு அவமானத்தை கொண்டு வந்தார்கள். சபாநாயகரின் நாட்கால் தூக்கி எறியப்பட்டது, மிளகாய் பொடி தூவப்பட்டு வீசப்பட்டது. அங்கே சபாநாயகரின் பாதுகாவலுக்காக வந்திருந்த ஒரு இளம் கடவை செய்ய வந்திருந்த ஒரு இளம் போலீஸ் அதிகாரியின் கண்ணம் பலர் அறை விழுந்தது. சபாநாயகரின் மேசை துவசம் செய்யப்பட்டது, தொலைபேசி உடைக்கப்பட்டது. செய்தவர் யாரெல்லாம் பட்டு பார்த்தா அவரெல்லாம் இப்பொழுது ரணிலுடன் தான் இருக்கின்றார்கள். இந்த நபர் பாருங்கள், இது தமிழ் போக்கு கூட்டணியின் அரசியல் கூட்டத்தின் அட்டெண்டன்ஸ் வருகை பதிவு. இங்கே பாருங்கள், அன்று ஆகஸ்ட் 1ஆம் தேதி 24ஆம் வருடம் கொழும்பிலே 10 மணிக்கு தமிழ் போக்கு கூட்டணி அரசியல் கூட்டம் நடந்தது. இதிலே எனது கையெழுத்து போட்ட மனோ கணேசன் கையெழுத்திட்டிருக்கின்றேன். இரண்டாவது எங்களது துறை தலைவர் அண்ணன் ராதாகிருஷ்ணன் கையெழுத்திட்டிருக்கின்றார். அடுத்த கையெழுத்து, அந்த கையெழுத்து அவர் பேர் இருக்கிறது, கையெழுத்து போட்டிருக்கின்றார். அங்கே வந்து ஏகமனதாக கூட்டணி ஆதரவை தெரிவித்துவிட்டு போடவர். அவர் 4 பேர் 4 கட்சிகளே சம்பந்தப்பட்டவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஜேவிபியில் ஒருத்தர், அதே போல ரணில் விக்ரமசிங்க கட்சியை சேர்ந்த 2 எஸ்ஜேபியில் ஒருத்தர்,
அப்போ இது வந்து ஒரு சமமாக இல்லை என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இருந்தாலும் கூட அந்த நேரத்திலே அவர்கள் கேட்ட கேள்வி, அதே போல எங்களிடந்து பிரிந்து சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் நடந்து கொண்ட விதம் திகாம்பரம் அவர்களுக்கு ஒரு ஆத்திரமூட்டும் செயலாகவே இருந்திருக்கின்றது. ஆகவே அந்த ஆத்திரமூட்டும் செயல் ஏற்பட்டதன் காரணமாக விபரீத நடவடிக்கைகள் அங்கு ஏற்பட்டது. நாங்கள் வருந்துகின்றோம். இருந்தாலும் கூட மக்களுடைய பிரதிநிதிகளாக தெரிந்தெடுக்கப்பட்டு ஒரே ராத்திரியில ஒரு கட்சியை விட்டு போனால் எந்த அளவு ஆத்திரம் வரும் என்று எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அது சாதாரண விஷயம். ஒரு செடியில 2 பூ பூத்தாலும் ஒரு மலர் வந்து ஆண்டவனுடைய சந்நிதியிலே ஆண்டவனுடைய கழுத்துக்கு போகின்றது. இன்னொரு அதே செடியில பூத்த இன்னொரு மலர் போகின்றது ஒரு பிரேதத்தினுடைய கழுத்துக்கு போகின்றது. எது சரி எது நல்லது என்று மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். அரவிந்தகுமார் போனாரு, இன்னொரு பகீரதன் அங்க ஒருத்தர் வந்திருக்கிறாரு. இங்க வேலுக்குமார் போனாரு, இன்னொருத்தர் வருவாரு. அதனால அது எந்த விதமான பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை.